கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற நல்ல துஆவோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, கேரளாவினுடைய தலைநகரமான திருவனந்தபுரத்திலே இருக்கின்ற RCC ரீஜனல் கேன்சர் சென்டரிலே ஒரு நாளைக்கு செல்லக்கூடிய 100 OP பேஷண்ட்டுகள் உண்டென்று சொன்னால் அதில் 25 பேர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை சமீபத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் என்று ஒன்று உலக மக்களால் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினம் இந்த கேன்சர் உருவாகுவதற்குரிய காரணம் என்ன என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய துண்டு பிரசுரங்கள், பிரச்சாரங்கள், விழிப்புணர்வு போன்றவை ஏற்படுத்தப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாம் ஹதீஸிலே இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு மேற்கொள்ளுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதற்கு என்ன தீர்வு என்பதை பற்றியும் தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் என்பது நம்முடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்துகிறது. சகோதரர்களே, ஏறத்தாழ உலகத்திலே ஒரு ஆண்டுக்கு 1 கோடி பேர் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் 60 லட்சம் பேர் மடிந்து போய்விடுகிறார்கள். இந்தியாவிலே பார்த்தோம் என்று சொன்னால் 1 லட்சம் பேரில் 165 பேருக்கு இந்த வியாதி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பாதுகாத்தருள் புரிய வேண்டும். சமீபத்திலே குமரி மாவட்டத்திலே நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இளைஞர்களுடைய மரணம், பெரியவர்களுடைய மரணம், பெண்களுடைய மரணம், இதெல்லாம் இந்த கேன்சரால் ஏற்படுகிறது என்ற செய்தி நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது. இதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கின்ற மணவாளக்குறிச்சியிலே அமைந்திருக்கின்ற இந்தியன் ரேர் எர்த் அரிய மணல் ஆலை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து தாது பொருட்களை பிரித்தெடுத்து ஜெர்மனிக்கு அனுப்புகின்ற அந்த வேலையை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியேறுகின்ற கதிர்வீச்சுக்கள் தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவிலே இந்த நோய் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மா அன்ஸலல்லாஹு தஅன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபா. அல்லாஹ் எந்த ஒரு நோயையும் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்குவதில்லை, அதற்குரிய நிவாரணத்தை இறக்கியே தவிர. உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நோய்களுக்கும் மருந்து உண்டு. மருந்தில்லாத நோய் என்று உலகத்தில் எதுவும் கிடையாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற செய்தி. அதே நேரத்தில் இப்படியும் சொன்னார்கள், மனிதர்களிடத்திலே அநாகரீகமும் அட்டூழியமும் அனாச்சாரமும் பெருகி வருகின்ற பொழுது புதிய புதிய நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள் அவர்களிடத்திலே வரும் என்பதையும் சொன்னார்கள். அது மருந்து கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஆற்றலை, சக்தியை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பேர் அடிச்சதுக்கு பின்னால தான் தருவான் என்றால் ஷிஃபா இல்லாத எந்த நோயும் உலகத்தில் இல்லை என்பதை அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பொதுவாக நோய்கள் வருவதற்கு காரணம் என்ன? குர்ஆன் சொல்கிறது. நோய் வருவதற்குரிய காரணங்களை குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3ஆவதாக இறக்கப்பட்ட சூரா முத்தஸிர், தபாரகல்லதி என்ற ஜுஸிலே நாம் எல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய இந்த சூரா. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் வ ரப்பக ஃபகப்பிர் வ சியாபக ஃபதஹிர் வ ருஜஸ ஃபஹ்ஜுர். நபியே, போர்த்தி இருப்பவரே, கும், நீர் எழுந்திரியுங்கள், ஃபஅன்ஸிர், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வ ரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ சியாபக ஃபதஹிர், கந்தையானாலும் கசக்கி கட்டு. குர்ஆன் சொல்லக்கூடிய தத்துவம் இது.
கந்தையாக இருந்தாலும் அதை கசக்கி கட்டுங்கள். நபியே, உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். என்னடா இது? குர்ஆன்ல மூணாவதாக இறக்கப்பட்ட வஹீல மூன்றாவதாக இறக்கப்பட்ட சூராவில அல்லாஹ் தஆலா எழுந்திருங்க நபியே, படுத்திருக்கும் நபியை எழுப்பி சொல்கிறான். எழுந்திருங்கள் நபியே, படுத்திருப்பதல்ல உங்களுடைய பணி. வஹீ வந்ததுக்கு பின்னால வீட்ல உட்கார்ந்து இருக்கலாமா? குர்ஆனை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நாம வீட்ல உட்கார்ந்து டிவி பார்க்கலாமா? சகோதரர்களே, நபிக்கு சொல்கிறான் அல்லாஹ், நபியே எழுந்திரியுங்கள், போங்க, ஃபஅன்திர், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபகபிர், எச்சரிக்கை செஞ்சிட்டு வாங்க. வரப்பக ஃபகபிர், உங்களுடைய ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் கட்டி தொழுங்க. வசியாபக ஃபதஹிர், அடுத்து அல்லாஹ் சொல்வது, உங்களுடைய உடையை நீங்கள் சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சுகாதாரத்தை அல்லாஹ் பேணச் சொல்கிறான். சுகாதாரம் என்பது இந்த சமூகத்திற்கு மிக முக்கியம். அடுத்து சொல்கிறான், வர்ருஜ்ஸ ஃபஹஜுர், வர்ருஜ்ஸ ஃபஹஜுர், அசிங்கத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நஜீஸ் இருக்கிறது அல்லவா அசிங்கம். உலகத்தில் எதெல்லாம் நஜீஸ் என்று கருதப்படுகிறதோ, அசிங்கம் என்று கருதப்படுகிறதோ, அழுக்கு என்று கருதப்படுகிறதோ, அதிலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள், ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள் என்பதை சுகாதாரத்தை இரண்டு முறையாக சொல்றான். ஒன்னு நம்ம சுத்தமா இருக்கிறது, இன்னொன்னு என்வைரன்மெண்ட். நம்ம இன்னைக்கு பெருசா சொல்லுவோம், அதுக்கு ஒரு நாள் கொண்டாடுவோமே. குர்ஆன் சொல்லி இருச்சு, இன்னைக்கு என்வைரன்மெண்ட்டை நீங்க சுத்தமாக்கி வச்சுக்கோங்க, சுற்றுச்சூழலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுகாதாரத்தையும் சுற்றுப்புறத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டும் தூய்மையா உட்கார, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அழுக்கல போய் உட்கார கூடாது. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? அழுக்கல போய் உட்கார கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, உடையையும் சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வர்ருஜ்ஸ ஃபஹஜுர், அசிங்கத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், நோயிலிருந்து ஒரு சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் சுகாதாரமும் சுற்றுச்சூழலும். இன்னைக்கு இந்த குமரி மாவட்டத்தில் அருகாமையில் இருக்கின்ற கேரளத்தில் இந்த நோய் பரவுவதற்கு மிக முக்கிய காரணமாக சுகாதாரம் இல்லாததையும் சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருப்பதையும் காரணமாக ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, இந்த இரண்டையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் நீங்கள் பேணிக் கொண்டால் என்ன செய்யாது? இது மாதிரியான வியாதிகள் உங்களை அண்டாது. அப்ப குர்ஆன் தான் ஒரு சிறந்த தீர்வு. இதை பற்றி விளக்கமா சொல்லலாம். இருந்தாலும் அல்லாஹு தஆலா தொடர்ந்து பல்வேறு காரணங்களையும் அதற்குரிய தீர்வுகளையும் ஜும்மாவினுடைய நேரத்தில் சொல்லி முடிக்க வேண்டி இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்த சகோதரர்களே, நோய் உருவாகுவதற்குரிய காரணத்தை குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், விசுவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நல்லவைகளை நீங்கள் உண்ணுங்கள். என்ன செய்யணும்? நல்ல பொருட்களை சாப்பிடணுமா? நார்ச்சத்துகள் உள்ள நல்ல பொருட்களை, பழ வர்க்கங்களை சாப்பிட்டால் கேன்சர் வராது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். கேன்சர் வருவதற்குரிய மிக முக்கிய காரணங்கள் ஒன்று உணவு பழக்க வழக்கம். இது இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு பின்னால இந்த ஆய்வாளர்கள், இந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கேன்சரை பற்றி தெரியாத, கேன்சர் எப்படி உருவாகும், அதனுடைய பாதிப்பு என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரியாத, அரேபிய தீபகற்பத்திலே நின்று கொண்டு ஒன்றும் தெரியாத, எழுத படிக்க தெரியாத மக்களிடத்திலே அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவதன் மூலம் நமக்கு சொல்லி தந்தார்கள். குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அளித்ததிலிருந்து நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள். சாப்பிடக்கூடிய உணவு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா, இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல புரோட்டீன் நிறைய இருக்குதா அல்லது கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குதா? சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கவிதையை பார்த்தேன். பணக்காரர்கள் தலையில் தேய்க்கக்கூடிய ஷாம்பூவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஒரு ஏழையினுடைய பசியை ஆற்றுவதற்குண்டான உணவிலே இல்லை. பணக்காரர்கள் தேய்க்கக்கூடிய ஷாம்பூவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அவனுடைய தலைமுடிக்கு புரோட்டீனா கொடுக்கிறானே, அந்த புரோட்டீன் ஏழைகள் உண்ணக்கூடிய உணவிலே இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். இப்ப நாம உண்ணக்கூடிய உணவுல புரோட்டீன் இருக்குதா, கெமிக்கல் இருக்குதா? இன்னைக்கு இந்தியாவினுடைய அத்துணை விவசாய யுக்திகளும் இஸ்ரேலிலிருந்து கொண்டு வரப்படுகிறது. மண்ணை மலட்டுத்தன்மையாக்கிவிட்ட இஸ்ரேலிய கெமிக்கல்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய பூகோள அமைப்புங்கிறது வேற, புவியியல் அமைப்புங்கிறது வேற, மண் சார்ந்த அமைப்புங்கிறது வேற.
ஆனால் இஸ்ரேலிய டெக்னாலஜியை விவசாயத்திலே கொண்டு வந்து புகுத்தி இந்த மண்ணை மலட்டுத்தன்மையாக்கி அவன் கொடுக்கக்கூடிய விதையை வைத்துத்தான் இங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, விவசாயம் செய்ய வேண்டியிருக்கு. அவன் கெமிக்கலோடு சார்ந்த விதைகளை நமக்கு தருகிறான். அதிலிருந்து ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு மருந்தும் அவனிடத்திலேயே இருக்கிறது. இது இந்திய மக்கள் ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. அல்லாஹ் சொன்னா, நீ இஸ்ரேல் தர்றான் ஜெர்மனி தர்றாங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நீ கொண்டு வந்து புகுத்தாத. அம்பை 16ங்கிற நெல் ரகம் இன்னைக்கு இல்லை, ஐஆர் 20ங்கிற நெல் ரகம் அது இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் இந்தியர்களால் உருவாக்கம் செய்யப்பட்ட விதைகள். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்றைக்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து மிக குறுகிய காலங்களிலே உற்பத்தி செய்து மிக குறுகிய காலங்களிலே லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இந்த விவசாயம் என்றால் குர்ஆன் அவர்களை சபிக்கிறது. வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வைதா காலுஹும் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யظن உலாயிக அன்னஹும் மபஊதூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா வியாபாரத்திலே நிறை குறைகளை செய்பவர்களை பற்றி இவர்களுக்கு முத்தஃபிஃபீன் அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கிறது, மிகப்பெரிய நாசம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதில் இது மாதிரியான குறுகிய காலங்களில் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி உற்பத்தியிலே குறை செய்து மோசமான பொருட்களை சந்தையிலே விற்கக்கூடிய விற்பனையாளர்களையும் விவசாயிகளையும் அல்லாஹ் உட்படுத்துகிறான் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆக அதுவும் ஒரு கேடுதான். எது, மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கலனா, குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணா நரகவாசிகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா பொருட்களையும் கலப்படம் வந்துருச்சு. சமீபத்திலே ஒரு தங்க கடை ஜுவல்லரி வச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இன்னைக்கு தங்கத்தில் 1 கிலோவுக்கு இத்தனை % இரிட்டியத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு எப்படி உரசி பார்த்தாலும் அது தெரியாது. ஆனால் மனம் உறுத்துகிறது. யாருக்கு? எங்களுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குமே. இப்படி கலப்படங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வகையில் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. இதை அணிந்தால் என்ன நேரிடும், இதை உபயோகித்தால் என்ன நேரிடும். 1 கிலோ காயம் 400 ரூபாய். நம்ம வாங்குறது விலை குறைஞ்ச காயம். அந்த காயம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய பசையை மிக்ஸ் பண்ணி காயமாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம மருந்தாக குழந்தைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்குறோம். காயங்கிறது வயிற்று வலிக்கு நல்லது என்று தமிழ் மருத்துவம் என்றால், மருந்து நமக்கு நாம் கொடுப்பது கூட அது நோயை உருவாக்கக்கூடியது. இந்த அளவுக்கு கலப்படங்கள் இன்றைக்கு சமூகத்திலே பெருகிவிட்டது. இதுவும் நோய்க்கு ஒரு காரணம். உணவு பழக்க வழக்கம், அதில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இதுவும் நோய்களுக்கு ஒரு காரணம் என்று குர்ஆன் சொல்கிறது. அடுத்து அல்லாஹ் சொன்னான், கடந்த வாரம் நான் இந்த வசனத்தை ஓதி காட்டினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன. வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், அவர்கள் ஹலாலாவை நல்லவைகளை உங்களுக்கு ஹலாலாக்கி தருகிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகளை ஹராமாக்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் செய்ற மிக முக்கியமான விஷயம் என்னது, இந்த உணவு பழக்க வழக்கங்களில் மனிதனுக்கு எது ஆரோக்கியமானது, எது தீங்கு விளைவிக்க கூடியது என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. எந்த மார்க்கமாவது சொல்லிக் கொடுக்கிறதா? எந்த மதமாவது சொல்லி இருக்கிறதா? எந்த வேதாந்தமாவது எந்த சித்தாந்தமாவது இதை சொல்லி இருக்கிறதா? நல்ல உணவுதான் சாப்பிட வேண்டும். இந்த மார்க்கம் எதையெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறதோ அதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அதெல்லாம் உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியது, தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று குர்ஆன் சொல்கிறது. வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அல்லாஹ் இதெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். ஹர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, மையத்துகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. செத்த பொருளை சாப்பிடக்கூடாது. KFC சாப்பிடுறமே, பார்சல் வாங்கி கொடுக்கிறமே, என்றைக்காவது அது ஹலாலா ஹராமா பார்த்திருக்கிறோமா? குளச்சலில் கடந்த மாதத்தில் மட்டும் 4 பேர்கள் கேன்சரால் மரணித்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை உங்களுக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஹராமாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு எப்படி கேன்சர் வரும்? அல்லாஹ் சில பேருக்கு சோதனைகளுக்காக வேண்டி நோயை கொடுப்பான். ஆனால் அந்த நோய்க்குரிய காரணங்களை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அதிலிருந்து இந்த சமூகம் தவிர்த்து நடக்க முயற்சிக்க வேண்டும். இன்னைக்கு டவுன்ல வர்றோம், வெக்கேஷன்ல வர்றோம், ஒய்ஃபை கூட்டிட்டு வர்றோம், பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றோம், ஹோட்டல்ல ஏறி அப்படி கிரில் சிக்கன் சாப்பிடுறோம்,
தவாஃப் செய்யக்கூடிய அந்த சிக்கனை சாப்பிடுறோம். அது எங்கிருந்து வருகிறது? அது அறுக்கப்பட்டதா இல்ல மையத்தா? யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கணும் சகோதரி. கேன்சருக்கு மிக முக்கிய காரணம் குர்ஆன் அன்னைக்கு சொல்லி விட்டது. இன்றைக்கு ஐரோப்பிய யூனியன் ஒரு ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கிறது. மிருகங்களை என்ன செய்யணுமா? கோழி, ஆடு, மாடு, ஒட்டகத்தை எல்லாம் அறுத்து அந்த இரத்தத்தை ஓட விடணும். அப்போ அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அது வெளியேறி விடுகிறது. அதை சாப்பிட்டா உடலுக்கு நல்லது. அதே நேரத்தில் அறுத்தும் இரத்தத்தை ஓட விடாம அந்த இரத்தம் கெட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுதான்? கேன்சரை உண்டாக்குதான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் என்னைக்கோ சொல்லிச்சுது, இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் இன்றைக்கு சொல்கிறது. அப்ப கடவுளை வச்சு நக்கிற கோழியெல்லாம் சாப்பிட்றோமே, அந்த பாக்டீரியா உள்ளேயே தங்கிக்கிடுது, ரத்தம் வெளியேறல. ஒரு ஆடு அது அறுக்கப்பட்டதா ரத்தம் ஓட்டப்பட்டதா? ஒரு மாடு அது அறுக்கப்பட்ட ரத்தம் ஓட்டப்பட்டதா? இதை ஆராய வேண்டும் முஸ்லிம்கள். சும்மா ஒரு வெள்ளத்தோல்ல ஒரு பொண்டாட்டியே துபாயிலிருந்து கொண்டு வந்த ஒரு பரதாபையும் போட்டுட்டு அப்படியே கார்லையும் பைக்கிலையும் கூட்டிட்டு வந்து எங்கேயும் போய் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தா, சகோதரர்களே, இது மாதிரியான ஒரு அவலச்சூழல் தான் இந்த சமூகத்தை பாதிக்கும். ஏனென்றால் குர்ஆன் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்று சொன்னால் அதை என்ன செய்யணும்? அதை தெளிவா ஒபே பண்ணணும். அதை நம்ம பின்பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு. ஹலால் ஹராம எங்க பேன்றோம் இன்னைக்கு சமூகத்தில்? டவுன்ல எந்த நேரத்தில் எந்த ஹோட்டலுக்கு முன்னால போனாலும் ஒரு முஸ்லிம் ஜோடி வெளியேறி வருகிறது. கடைசியில் நம்மள்கிட்ட கேட்குறாங்க, அலிம்சா இந்த ஹோட்டல் ஹலாலா ஹராமா? நம்ம என்ன கலாச்சார பள்ளியிலிருந்து சர்டிபிகேட்டா கொடுக்க முடியும்? சகோதரர்களே, அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உள்ள ஏறுறதுக்கு முன்னால நம்மள்கிட்ட. அப்போ அது என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு யார் பள்ளியோட தொடர்பு வச்சுருக்கிறாங்களோ எந்த ஹோட்டல்காரங்க, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அவங்கள்ட்ட சைட்டில் பைசா வாங்கிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எவனோ பைசா கொடுத்து இந்த சப்ஜெக்ட் பேச வச்சிருக்கிறான், வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கு, ஆலிம் சார்ட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை தள்ளிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுடைய கடையில் போய் சாப்பிட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சகோதரர்களே, இதை பேண வேண்டியது இன்றைக்கு உலகத்தினுடைய மிக தலையாய கடமையாக இருக்கிறது முஸ்லிம் சமூகத்திற்கு. அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? எதெல்லாம் தீங்கு விளைவிக்குமோ அதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான். இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடியதில் டுபாக்கோ இருக்குது இல்லையா? டுபாக்கோ புகையிலை, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், தம்மா இருந்தாலும் சரி, பாக்கா இருந்தாலும் சரி, உள்ள வைப்பமே தேய்ச்சி அதுவாக இருந்தாலும் சரி, அது குஜராத்திலிருந்து வரக்கூடிய இமாம்கள் வச்சாலும் தப்பு தான். நம்ம உடனே டெல்லி மர்கஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம், குஜராத்தி இமாம்கள்லாம் வைக்கிறாங்க, அதனால ஹலால் ஆயிருமா? ஆரோக்கியத்திற்கு எதெல்லாம் தீங்கு விளைவிக்கிறதோ அதெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு நிஅமத்துகள் அல்லாஹ்வினுடைய இந்த இரண்டு நிஅமத்துகளை பற்றி இந்த மக்கள் பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வும். இந்த ரெண்டையும் இந்த மக்கள் புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதில் அடிவிக்கிறது இல்லையா? ஆரோக்கியத்தை பயன்படுத்துறது, ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கடலை போடுறது இல்லையா? இந்த இரண்டையும் இறைவழியிலே செலவழிப்பதிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் கழிச்சதுன்னு சொன்னா அப்புறம் ஆரோக்கியமும் போயிடும், ஓய்வும் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். இந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி கெடுக்கிறோம் பாருங்க. இந்த ஆரோக்கியத்தை டம் அடிச்சு கெடுக்கிறோம். முன்னாலெல்லாம் இமாம்களுக்கு முன்னால தம் அடிக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு ஹராமுங்கிற பயம் இருந்துச்சு, கொஞ்சம் ஒதுக்கிக்குவாங்க. இன்னைக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும், எங்க அவர் சலாம் சொல்றாரு, என்ன இது என்ன பெரிய பாவமாங்கிற அளவுக்கு அவன் மனசுல இருந்து, இந்த சகோதரர்களுடைய மனசுல இருந்து அது அகற்றப்பட்டு விட்டது. அதனால தைரியமா அதுக்கு என்னன்னா, கேரளாவில் இமாம்கள் கல்யாணம் முடிச்ச உடனே கல்யாணம் நடத்துறவங்களே சிகரெட் வாங்கி கொடுக்குறாங்க, சிசர் ஃபில்டரு வில்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களே, அப்படின்னா நீங்க என்ன பெருசா சொல்றீங்க என்று நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். என்றால் சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை, அல்லாஹ்வே நீ தந்த ஆரோக்கியம் எனக்கு வேண்டாம் என்று கேவலம் புகையிலைக்கு அடிமையாகி அந்த ஆரோக்கியத்தை நசித்துக் கொண்டிருக்கிறோம், வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அது யார் செய்தாலும் சரி, எனக்கு மிக நெருக்கமானவர்கள் செய்தாலும் சரி, இமாம்கள் செய்தாலும் சரி, வேறு யார் செய்தாலும் சரி, அதற்குரிய கேள்வி கணக்கு உண்டு. அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை வீணடிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? டுபாக்கோ இந்தியாவிலே வருஷத்திற்கு இதனால் 60 லட்சம் பேர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். டுபாக்கோவினாவில் மட்டும்
என்றால் புகையிலனால மட்டும் 60 லட்சம் பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மரணத்திற்கு காரணம் அந்த டொபாக்கோ. அதிலேயே எழுதியிருக்கிறாங்க. இப்பெல்லாம் டிவியில் கூட சினிமாவில் வந்துச்சுன்னு சொன்னால் புகையும் மதுவும் உடல் நலத்திற்கு கேடுன்னு அதில் சிறுசா வேற எழுதி காட்டுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அது ஏதோ சுண்ணத்தான விஷயத்தை செய்கிறது மாதிரி. சில பேர் நோன்பு துறக்கிறதுக்கு பகல் ஃபுல்லாக உணர்வை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி நோன்பு வச்சுட்டு நோன்பு துறக்கிறதுக்கு சர்பத்து இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, சைடில் போய் தம் போட்டால் தான் அவர் நோன்பையே துறக்கிறாரு. எப்படி இருக்கிறோம் இந்த சமூகம்? எல்லா தீமைகளும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது உணவினால் ஏற்படக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் ஹராம், இன்ன பிற காரியங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளாக இருந்தாலும் ஹராம். இந்த கேன்சர் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் புகையிலை என்கிறார்கள். அப்படின்னா பிறந்த குழந்தைக்குமா புகையிலை அது தம் அடிச்சா கேன்சர் வருது என்று கேட்காதீர்கள். அதனுடைய பாதிப்பு யாரை எப்போ பாதிக்கும்னு தெரியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பெண்கள் அவங்க தம் அடிக்காமலேயே இந்த சிகரெட் புகையை சுவாசித்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி உள்ள வர்றாரு, தொழுகைக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் வெளியே போன்னு சொன்னாங்க. ஏன்? அவருடைய வாயிலிருந்து துர்நாற்றம் வந்தது. அதனால தான் வெள்ளைப்பூடு சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு வரக்கூடாது, உள்ளி சாப்பிட்டுட்டு வெங்காயம் சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு வரக்கூடாது. ஏன்? அது பக்கத்தில் இருக்கிறவங்களை பாதிக்கும். நம்ம மட்டும் தம் அடிச்சுட்டு தொழுகைக்கு வரமே. ரசூலுல்லாஹ் இருந்தால் கலாச்சார பள்ளியில் தம் அடிக்கிறவங்க யாரும் உள்ள வர முடியாது. அப்படின்னா நீங்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள், ரசூல் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபைக்கு வர தகுதி இல்லாத ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிமான நாம் எப்படி செய்வேன்? ரசூலுல்லாஹ் வெளியே போக சொன்ன அந்த காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? அல்லாஹ் பாதுகாக்க தீர்மானிச்சிருங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசி ஒரு 40 இளைஞர்கள் அந்த புகையிலிருந்து விடுபட்டதாக இளைஞர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மாற்றம் இன்ஷா அல்லாஹ் கலாச்சார பள்ளியில் மட்டும்தான் நிகழும். குமரி மாவட்டத்தில் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பெரியவங்களும் நியத்து வச்சிருங்க. அல்லாஹ் ஹராமாக்கியது உடலுக்கு எதெல்லாம் தீங்கு தருமோ அதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பதாக குர்ஆன்ல சொல்லலாம். இன்னிலிருந்து அது மூக்குப்பொடியாக இருந்தாலும், பாக்காக இருந்தாலும், புகையிலையாக இருந்தாலும், அது பீடி சிகரெட்டாக இருந்தாலும், நான் இன்னைக்கு அல்லாஹ் ஹராமாக்கினதை இந்த ஜும்மாவில் இருந்து நான் ஹராமாக்கிட்டேன். சேலமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்றவங்க யாரும் தம் அடிக்கிற மாதிரி தெரியல, தம் அடிக்கிறவங்க யாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்ற மாதிரி தெரியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹிதாயத்துங்கிறது அல்லாஹ் கொடுக்கிறது. அப்ப சகோதரர்களே, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியில் இருந்தும் கடலில் இருந்தும் வெளியாக கூட அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும். முதல்ல ஒண்ணு நல்ல மனசுல வச்சுக்கணும், ஏதோ ஜும்மாவில் கேட்டுட்டு போறதில்லை, இன்றிலிருந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்? 100 பேர் RCCல அட்டன் பண்றாங்கன்னா 25 பேர் குமரி மாவட்ட மக்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணணும். முதல்ல சுகாதாரம், சுத்தம், சுகாதாரம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள். அடுத்து சமூக தீமைகள். சமூக தீமைகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் என்ன கேட்கறதுக்கு எவன்டா இருக்கான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அகங்காரத்தில், ஒரு திமிரில் இந்த மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அதுவும் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப சகோதரர்களே, சமூக தீமைகள், விபச்சாரம், மது, வட்டி போன்ற ஹராமானவைகள் சமூகத்திலே அதிகரித்து வந்தால் நான் எவனுக்கு நான் பயப்படணும் அப்படின்னா அல்லாஹ் இருக்கிறேங்கிறத காட்டி தருவான். கேன்சர் வந்ததுக்கு பின்னால அந்த ஆணவம், அந்த அகங்காரம், அந்த திமிர் இருக்குமா? சகோதரர்களே, நம்முடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இதயத்தினுடைய துடிப்பை எப்படி சொல்லுவாங்க? லப் டப், இப்படிதானா இல்லையா? லப் என்ற சப்தம் இந்த இதயத்துக்குள்ள ரத்தம் செல்லுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய லப். அந்த இதயத்திலிருந்து அந்த ரத்தத்தை சுத்திகரித்து வெளியேற்றக்கூடிய நேரத்தில் டப். இதுதான் லேப்டாப் அப்படிம்பாங்க. நம்ம சினிமா பாட்டில் தான் கேட்டிருப்போம். இந்த லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு மருத்துவம் சொல்லக்கூடிய விளக்கம், லப் என்ற சப்தம் எப்பொழுது கேட்குதுன்னு சொன்னா உள்ள ரத்தம் போகும் பொழுது அங்கிருந்து சுத்திகரிச்சு டப். இந்த லப்புக்கும் டப்புக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கும்? இந்த டிஃபரெண்ட்ல அல்லாஹு தாலா ரத்தத்தை சுத்திகரிச்சு வெளியே கொண்டு வர்றான். முடியுமா ஒரு மனுஷனால? ஒரு நாளைக்கு 7500 லிட்டர் உன்னுடைய இதயத்திலே சுத்தம் செய்யப்படுகிறது.
ஒரு நாளைக்கு 7500 லிட்டர், ஒரு 5 காசு செலவு இல்லாம சுத்தம் செய்து வெளியே அனுப்புகிறது. உள்ள போறதுல பிளாக் இருந்துச்சாலோ வெளியே வர்றதுல பிளாக் இருந்துச்சாலோ முடிஞ்சு போச்சு. ஒரு கை கால் இழுத்துரும், இல்ல பிரைன் கோமாவுக்கு போயிருவோம், அல்லது ரூஹே போயிரும். சிந்திச்சிருக்கிறோமா இன்னைக்காவது? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆற்றலை வீணடிக்கலாமா? அல்லாஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்த சுழற்சியை வீணடிக்கலாமா சகோதரர்களே? ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்திற்கு 70 தடவை. அதான் டாக்டர் பல்ஸ் பார்ப்பார். நிமிஷத்துக்கு 70 தடவை இந்த ஹார்ட் லேப்டாப்புங்கிற சப்தம் வந்துச்சுன்னு சொன்னா அவர் ஆரோக்கியமா இருக்கிறாரு. கூடினாலும் ஆபத்து, குறைஞ்சாலும் ஆபத்து. கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா நம்மால்? இப்போ அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்து எவ்வளவு பெரிய நியமத்து. இதுக்காக வேண்டி ஒரு சின்ன முயற்சி நம்ம எடுக்கிறோமா சகோதரர்களே? ஒரு பிளாக் வந்துச்சுனாலே போச்சு, குறைஞ்சது 75,000. அப்புறம் பிளாக்கினுடைய இதை அனுசரித்து கூடிட்டே இருக்கும். பணமே இல்லாமல் 5 காசு செலவு பண்ணாம இல்லாமல் அல்லாஹு தாலா இதை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்போ சகோதரர்களே, இதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வீணடித்து விடக்கூடாது. சரி, இதையும் மீறி சோதனையாக அல்லாஹு தாலா நமக்கு இந்த நோயை தந்துட்டான். என்ன செய்யணும்? அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு 3 வழி. இந்த நோய் வருவதற்குரிய காரணங்கள் 3 காரணம். அதிலிருந்து தவிர்த்திருக்கணும். அதையும் விட இந்த நோய் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர்கள் துவா செய்ய சொல்லுவார்கள். என்னுடைய ஒய்ஃபுக்கு நாக்கில் கேன்சரு, மார்பில் கேன்சரு, கர்ப்பப்பையில் கேன்சரு, நிறைய பேர்கள் உண்டு. துவா செய்ய சொல்லுவார்கள் அடிக்கடி. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த நோய் வந்தால் நமக்கு என்ன நன்மை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் முஸீபத்தின் துஸீபுல் முஸ்லிம இல்லா கஃபரல்லாஹு அன்ஹு ஹத்தா ஷௌகத யுஷாக்குஹா. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முசீபத் வருகிறது, ஒரு தீங்கு வருகிறது. அந்த தீங்கு வந்து அந்த முஸ்லிமை தொடுகிறது என்று சொன்னால் அவர் இதெல்லாம் ஃபாலோ பண்றாரு, சுத்தமா இருக்கிறாரு, சுகாதாரத்தை பேணுகிறார், உணவு பழக்க வழக்கங்களை நல்லதை மட்டுமே சாப்பிடுகிறார், எந்த ஹராமானவற்றையும் அவர் உட்கொள்வதில்லை, சமூக தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். இதையும் மீறி இப்படி இருக்கிறவர் தான் முஸ்லிம். இப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமுக்கு இது மாதிரியான கொடிய வியாதிகளில் ஏதாவது ஒன்று வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லா கஃபரல்லாஹு அன்ஹு ஸுனூபஹு. அதுக்கு பகரமாக அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். வியாதி வந்துச்சுன்னு சொன்னா முஸ்லிம் சந்தோஷப்படுவார். எந்த ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டாரு? துக்கப்பட மாட்டார். ஹத்த ஷௌகத யுஷாக்கிஹா. அவனுடைய காலில் தைக்கக்கூடிய ஒரு முள்ளு குத்தினாலும் அதற்காக வேண்டியும் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த மாதிரி கொடிய வியாதிகள் வராம அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதையும் மீறி அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னா என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டுக்கணும். அல்லாஹு தாலா நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்காக வேண்டி இதை தந்திருக்கிறான். இதிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய ஒரு 3 வழிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் மூலமாக அனைத்து விதமான நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் ஒன்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. ஆத்தங்கர பள்ளிக்கு போறதில்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு நோய். அவர்களுடைய இதயமும் நாவும் 2 உறுப்புகளை தவிர உடலினுடைய மற்ற அனைத்து பாகங்களும் படுத்து போய்விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாத்ரூம்ல போய் சுய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறாங்க. மனைவி கையை பிடிச்சு தூக்கி விட்டாதான் எழுந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விட்டுட்டு மனைவி வெளியே போயிட்டாங்க. மனைவியை அடைத்தார்கள், காது கேட்கல. மிகவும் சங்கடமா போச்சு, ரொம்ப சங்கடமா போச்சு. அய்யூப் நபியினுடைய வரலாறு பல்வேறு கட்டங்களிலே நாம் சொல்லி இருக்கிறோம். எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு வியாதி அவர்களுக்கு வந்தது என்று. அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன். அப்போ என்ன செய்தாங்க? நீ இரக்கமுள்ளவன் அல்லாஹ். ஒரு டாய்லெட்டிலிருந்து எழுந்து நிற்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே என்று மனதிலே வருந்தி இறைவனிடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹு ஷிஃபாவை கொடுத்தான். எதன் மூலம் தெரியுமா? நம்ம குடிக்க சாதாரண பச்சை தண்ணியின் மூலமாக. ஒர்குது பிரிஜ்லிக்
ஹாதா முகத்தசலும் பாரிதும் வஷராப். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், உர்குது விரிஜிலிக், காலை அடித்து வையுங்கள், அங்கிருந்து ஒரு ஆறு ஒன்று வெளிப்படும். ஹாதா முகத்தசலும் பாரிதும் வஷராப், குளிர்ச்சியான அந்த தண்ணீரை உடலிலே தடவுங்கள், அதை குடியுங்கள். அல்லாஹ் குணமாக்கி கொடுத்து விட்டான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய நவீன காலத்து ஆலிம்கள் சொல்கிறார்கள், அய்யூப் நபிக்கு ஏற்பட்டது கேன்சர் மாதிரியான ஒரு வியாதி தான், அதை அல்லாஹ் குணப்படுத்தி கொடுத்தான். ஒன்னு பச்சிலையை சாப்பிட சொல்லி இருக்கலாம், ஏதாவது பச்சிலையை சாப்பிட சொல்லி இருக்கலாம், அல்லது தேனை குடிக்க சொல்லி இருக்கலாம், அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மருத்துவ உபகரணங்களை உபயோகப்படுத்த சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் ஏன் தண்ணீரை கொண்டு ஷிஃபாவாக்கினான் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால் நீ வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரை கொண்டு கூட உன்னுடைய நோய்க்கு ஷிஃபாவை தர முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொண்டு ஷிஃபா அளித்தான் என்று குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும், அல்லாஹ் நமக்கு எதை கொண்டு ஷிஃபாவாக்க முடியுமோ அதை கொண்டு ஷிஃபாவாக்குவான். மருந்து என்பது ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மருந்து என்பது ஒரு காரணம், மருந்து உள்ள போகுது, அல்லாஹ் நாடினால் தான் அந்த நோய் அங்கிருந்து வெளியேறும் என்று சொன்னார்கள். இப்ப நோய் வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். துஆ செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷிஃபாவாக்குவான். சகோதரர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே வந்து தொழுது அழுது துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்கி அழுது துஆ செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு உள்ளே வருகிறார்கள். வந்து அபூ உமாமாவினுடைய ஏங்கலையும் அந்த கண்ணீரையும் பார்த்து, என்ன அபூ உமாமா என்று கேட்டார்கள். அபூ உமாமாவே, எதனால் அழுகிறீர்கள்? அபூ உமாமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய கடன் இருக்கிறது நபியே, எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, என்னுடைய உடலிலே ஏதோ ஒரு கொடிய நோயும் இருக்கிறது, எனவே என்னுடைய கடன் கொடுக்காமல், கடனை தீர்க்காமல் நான் மரணித்து போவேன் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதனால தான் என்னுடைய கடன் நீங்கவும் என்னுடைய நோய் நீங்கவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமாவிற்கு, அபூ உமாமா இப்படி துஆ செய்யுங்கள் என்று ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். அபூ உமாமா இப்படி துஆ செய்யுங்கள். அபூ உமாமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் கவலையிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் துக்கத்திலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹுவே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமையிலிருந்து என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ், சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், அல்லாஹுவே கோழைத்தனத்திலிருந்து என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும் நீ என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், மனிதர்கள் என்னை இழிவுபடுத்துவதிலிருந்தும் கடன் சுமை என்னை மிகைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ். அபூ உமாமாவிற்கு கற்றுக் கொடுத்த அந்த துஆ சகோதரர்களே, ஒரு தடவை ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ நஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால். அபூ உமாமாவிற்கு கடனால் சிரமப்படுகிறீர்களா? இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். உடல் சோர்வாக இருக்கிறதா? இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். மக்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுகிறார்களா, ஓரம் கெட்டுகிறார்களா? இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். உடல் எல்லாம் உங்களுக்கு ரணமாக இருக்கிறதா, கொடிய நோயின் காரணமாக? இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அபூ உமாமத்துல் பாகிலி அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை ஓதியதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் எனக்கு சாதகமாக்கி தந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அனுபவித்த ஒரு சஹாபியினுடைய வாக்குமூலம் இது. அப்ப சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கொடிய வியாதி நம்மை பாதித்தாலும் என்ன செய்யணும்? முதல்ல துஆ செய்ய வேண்டும். முஸல்லாவை எடுத்து விரித்து விட வேண்டும். மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது துஆ செய்ய வேண்டும்.
அல்லாஹ்வே உன்னை விட்டால் வேறு மருத்துவம் எனக்கு கிடையாது, உன்னை விட்டால் வேறு மருத்துவர் எனக்கு கிடையாது, நோயை கொடுப்பதும் நீதான் அல்லாஹ், அதை குணப்படுத்துபவனும் நீதான் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு துஆ செய்ய வேண்டும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய வியாதியையும் அல்லாஹ் பாதுகாப்பான். கேன்சருங்கிறது சாதாரண வியாதின்னு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு கொடூரமான ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. நம்முடைய பள்ளிவாசலிலே ஒரு சகோதரன் மீனாட்சிபுரத்திலிருந்து வருவாங்க, ஒரு பெரியவங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு நாள் தொழுகையில் கூட விழுந்துட்டாங்க. நம்ம சகோதரர்கள் தான் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவரால் பேச முடியாது, ஏன்னா தொண்டையில் அவருக்கு கேன்சர். தொடர்ந்து இங்கே பயானுக்காக வேண்டி வந்து இந்த முன்சப்பில் இங்கே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கேன்சர் அதனுடைய தாக்கம் அதிகமான பொழுது அவரை போய் பார்க்க போயிருந்தோம், உடைய சகோதரர்கள் உட்பட. அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி துஆ செய்ய சொல்லுவாங்க. ஃபோனில் பேச முடியாதுங்கிற கட்டம் வந்த உடனே கடிதம் எழுதி சொல்லுவார்கள், துஆ செய்யுங்கள் என்று. சகோதரர்களே, ஒரு கட்டத்தில் அவர் இப்படி சொன்னார், அவரால் பேசவே முடியலை, துஆ செய்யுங்கள். இப்படி கையை உயர்த்தி சொன்னார், துஆ செய்யுங்கள். நான் சொன்னேன், அல்லாஹ் லேசாக்குவோம், அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தருவான். அந்த கேன்சருடைய வேதனையை தாங்க முடியாமல் அவர் சொன்னார், ஆலிம்சா எனக்கு குணமாக வேண்டும் என்று துஆ செய்யாதீர்கள், நான் மரிச்சிடணும்னு துஆ செய்யுங்க. அந்த கேன்சருடைய வேதனை என்பது அவ்வளவு கொடூரமானது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கடைசி கட்டத்திலையும் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுவான். ஒரு குமர் வேற அவருக்கு இருக்கிறது. அந்த வலியை தாங்க முடியாமல் தலையை அப்படியே பிடிச்சிட்டு தான் இப்படி செய்வார், அவரால் பேச முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், சிவாவாகுவதற்காக வேண்டியல்ல, மரணத்திற்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். அந்த ஜும்மாவில் இங்கே துஆ செய்ய சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அது குணமாச்சு. இருந்தாலும் குறுகிய காலத்திலே அவர் மரணத்தை சந்தித்து விட்டார். அல்லாஹு அவர்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து தந்தருள் புரிவானாக. அது அவ்வளவு கொடூரமான ஒரு வியாதி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் அல்லாஹுவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். இன்னராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி அவ் அராதனி பிரஹ்மத்தின் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி. அல்லாஹுவே அல்லாஹுவே, இன்னராதனி அல்லாஹு பிதுர்ரின், எனக்கு ஒரு இடையூறை, ஒரு தீங்கை நீ நாடினால், ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரி, அந்த தீங்கை, அந்த ஆபத்தை, அந்த இடைஞ்சலை, அதை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அல்லாஹ். அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அல்லாஹ். அவ்வாறாதனி பிரஹ்மத்தின், அவ்வாறாதனி பிரஹ்மத்தின், ஒரு ரஹ்மத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நாடினால், ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மதி, அந்த ரஹ்மத்தை தடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் யாருக்கும் இல்லை அல்லாஹ். எனவே சகோதரர்களே, தலைவலி வந்தாலும், காய்ச்சல் வந்தாலும், பல்வலி வந்தாலும், வயிறு வலி வந்தாலும், மூட்டு வலி வந்தாலும், அல்லது கேன்சர் போன்ற கொடூரமான நோய்கள் வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே வழி, இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது நம்முடைய சகோதரிகளுக்கும் சொல்ல வேண்டும். இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள நிறைய சகோதரிகளுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறது, கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கிறது, நாக்கிலே கட்டி இருக்கிறது. சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டும், சகோதரி, இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்ட நேரம் அது தஹஜ்ஜத்தினுடைய நேரம். தஹஜ்ஜத்திலே முஸல்லாவை விரிக்க வேண்டும். ஆர்சிசியை நம்புவதை விட, சித்ராவை நம்புவதை விட, அமீர்தானந்தமயினுடைய ஹாஸ்பிட்டலை நம்புவதை விட அல்லாஹ்வை நம்ப வேண்டும். சகோதரர்களே, முஸல்லாவை எடுத்து விரிக்க வேண்டும். அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, யார் என்னை கைவிட்டாலும் நீ எங்களை கைவிடாதே அல்லாஹ். யார் எங்களை ஓரம் கட்டினாலும் நீ எங்களை ஓரம் கட்டாதே அல்லாஹ். அல்லாஹ்வே, யார் எங்களை தனிமைப்படுத்தினாலும் நீ எங்களை தனிமைப்படுத்தாதே அல்லாஹ். அல்லாஹ்வே, யார் எங்களை இகழ்ந்தாலும் நீ எங்களை இகழாதே அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தருவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சொன்னான், குல் ஹஸ்பி அல்லாஹ், குல் ஹஸ்பி அல்லாஹ், சொல்லுங்கள் நபியே, அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கேன்சரில் இருந்து விடுவிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். எந்த விதமான கொடூரமான நோய்களில் இருந்தும் என்னை விடுவிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமானவன். வஅலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கையாளர்கள் அவன் மீதே நம்பிக்கை வைப்பார்கள். இப்ப இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முதல் ஷிஃபா எது?
துவா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் துவா செய்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷிஃபாவாக்கி தருவான். இறைநேசர்கள் என்பவர்கள் இறைவனிடத்திலே கேட்டு என்ன செய்தவங்க? ஷிஃபாவை பெற்றவர்கள். நாம் என்னைக்கு அதை மாற்றி இறைநேசர்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இறைநேசர்கள் என்ற பட்டம் அவர்களுக்கு கிடைத்ததன் காரணமே எந்த காரியமாக இருந்தாலும் எந்த காரணமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அதனால தான் இறைநேசர்களாக ஆனாங்க. நாம் என்ன செய்கிறோம்? நேரம் இறைநேசர்கள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த திக்ர். எந்த விதமான இன்னல்களில் இக்கட்டுகளில் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுபெறச் செய்வதற்கு இரண்டாவது செய்ய வேண்டியது திக்ர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூனுஸ் இப்னு மத்தா, குர்ஆன் சொல்கிறது, அவர் கப்பல்ல போயிட்டு இருந்தாரு, தூக்கி நடுக்கடல்ல தூக்கி போட்டாங்க. நடுக்கடலில் தூக்கி போட்ட பொழுது ஒரு திமிங்கலம் வந்து அவரை விழுங்கி விட்டது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. வதன்னூனி இذهب مغالبا فظن ان لن نقدر عليه. திமிங்கலம் வயத்துக்குள்ள போய் அதுக்கப்புறம் யாராவது மீள முடியுமா? நடுக்கடல்ல அங்கிருந்து தப்ப முடியுமா? فظن ان لن نقدر عليه. இதுக்கு மேல் இதிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது என்று எண்ணிய யூனுஸ் ஒரு திக்ரை செய்தார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை எப்ப செய்தாரு? இனி தப்பிக்கவே முடியாது. நம்ம செய்வோமா? தப்பிக்கிற கட்டத்திலேயே நம்ம செய்ய மாட்டோம். அப்ப தப்பிக்கவே முடியாதுன்னு இனி அல்லாஹ்வாவது ரசூலாவது ஆண்டவனாவது நம்ம சின்ன தலைவலிக்கே இப்படி புலம்புறோம் என்றால், யூனுஸ் இப்னு மத்தா நடுக்கடல்ல தூக்கி போட்டு நடுக்கடலில் திமிங்கலத்தினுடைய வாய்க்கு உள்ள போய் அங்கு இருந்தும் திக்ரி செய்கிறார். அடுத்த வசனம் என்ன? அல்லாஹு தஆலா மீன் வயிற்றிலிருந்து அவரை பாதுகாத்தான். எது பாதுகாத்துச்சு? திக்ரு. சகோதரர்களே, அடுத்து நம்முடைய இடைஞ்சல்களிலிருந்து, இன்னல்களிலிருந்து, நோய்களிலிருந்து அந்த வலி நிவாரணத்திற்கு நாம் தேடிக்கொள்ள வேண்டியது முதல்ல துஆ, இரண்டாவது திக்ரு செய்யணும். திக்ரு செய்தா இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய வலியும் வலியாவே தெரியாது. அது இறைநேசர்களுடைய ஒரு பண்பு. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது திக்ர் மட்டும்தான். சகோதரர்களே, இரவு நேரத்தில் உட்கார்ந்து திக்ர் செய்து பாருங்கள். அல்லாஹ் 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 என்ற நம்முடைய இதயத்திலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை, அல்லாஹ்வினுடைய சிந்தனை கண்களிலே கொண்டு வந்து திக்ர் செய்து பாருங்கள். வலி தெரியாது. இதை சொன்னா புரியாது, செய்யணும். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு போர்க்களத்திலே அவர்களுடைய முதுகிலே பாய்ந்த ஒரு அம்பு நெஞ்சு வழியா வெளியே வந்துச்சு. எடுக்க வேண்டும் என்று அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒருமித்து முயற்சித்தார்கள், எடுக்க முடியல. அவர் சொன்னார், நான் தொழுகிறேன். தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு திக்ர், அப்படித்தானா இல்லையா? அல்லாஹுவுக்கும் நமக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான உயர்வான ஒரு பந்தம். தொழுகிறாரு, தொழுது முடிச்சாரு. நான் தான் தொழுதேன, ஏன் எடுக்கல என்று கேட்டார். சஹாபிகள் சொன்னார்கள், எடுத்தாச்சு அலியே. அதான் திக்ரு. சகோதரர்களே, நீங்க யோகாவுக்கும் போக வேண்டாம், ஜாகாவுக்கும் போக வேண்டாம், விட்டல் தாஸுக்கு பின்னாலையும் போக வேண்டாம், சத்குருவுக்கு பின்னாலையும் போக வேண்டாம். திக்ரு செய்து பாருங்க. எங்க வீட்டில் உட்காந்து இரவு நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுது துஆ செஞ்சு திக்ரு செய்யுங்க. இப்படி ஒரு பண்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அம்பு தைக்கும், வலி தெரியாது. தோட்டாக்கள் பாயும், வலி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மாண்பு திக்ருகளுக்கு மட்டுமே உண்டு. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது என்னது? திக்ரு. அடுத்து குர்ஆன் சொல்கிறது, மூன்றாவதாக ஷிஃபா. வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களுக்கு நாம் இந்த குர்ஆனையே ஷிஃபாவாக இறக்கினோம். மூன்றாவதாக நோய் நிவாரணம். இந்த மாதிரியான சாதாரணமா ஏதோ யாருக்கோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. சுகரு, பிரஷரு, ஹார்ட், பிளாக்கு, கேன்சரு, எல்லா விதமான நோய்களிலிருந்தும் மூமின்களுக்கு மட்டுமே கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஷிஃபாக்கள், துஆவும் திக்ரும் குர்ஆனும். சூரத் யாசீன், முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், இந்த சூரா யாசீன் தொடர்ந்து ஓதி வந்தால் ஹார்ட்ல பிளாக் இருக்காதான். அனுபவிச்சு பார்த்தால் தெரியும். ஏதோ மேஜிக் சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத் யாசீனை பற்றி என்ன சொன்னாங்க? அது குர்ஆனுடைய ஹிருதயம். சொன்னாங்களா இல்லையா? ஹதீஸ் தானே, சஹீஹான ஹதீஸ். அது குர்ஆனுடைய ஹிருதயம். இது குர்ஆனுடைய ஹிருதயத்தை தொடர்ந்து நான் ஓதி வந்தால் என்னுடைய ஹிருதயத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று நம்பி ஒருவன் ஓதினால் பிளாக் வராதான். வேணா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்கள், தொடர்ந்து அனுபவித்து பாருங்கள். அனுபவிச்சுட்டு சொல்லுங்க.
அடுத்து சூரத்துல் முல்க். இதெல்லாம் என்னது? வலி நிவாரணி, பெயின் கில்லர்னு சொல்லுவோமே. பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட வேண்டியதில்லை. சூரா யாசீன், சூரத்துல் முல்க், சூரத்து சஜ்தா, சூரத்துர் ரஹ்மான், இது மாதிரியான சூறாக்களை டெய்லி ஓதி வந்தால் வலி நிவாரணம் ஏற்படும் என்று ஷவுக்கத்துல் உஸ்மானி சொல்றதில்லை. இந்த சூறாவிற்கு விளக்க உரை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா அல்லாவே சொன்னா குர்ஆனுங்கிறது ஷிஃபா, குர்ஆனுங்கிறது ஷிஃபா. எந்த நோய்க்கு எந்த வசனம் என்பதை தெரிந்து ஓதினால் அது மிகப்பெரிய ஷிஃபா என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்த சஹாபிகள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு இதை சொல்லித் தருகிறார்கள். ஆக இந்த நோயிலிருந்து நிவாரணமும் குர்ஆனிலே இருக்கிறது. நோய் வராம தடுக்கிறதுக்குரிய காரணங்களையும் குர்ஆன் சொன்னது. அதையும் மீறி அல்லாஹ் சோதனையின் மூலமாக இந்த நோயை தந்தால் அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்வதற்கும் ஷிஃபாவையும் சொல்லியிருக்கு. 3 காரணம் சொல்லி இருக்கிறோம், 3 தீர்வுகளையும் சொல்லி இருக்கிறோம். அடுத்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ்ல 3 விஷயத்தில் ஷிஃபா இருக்கிறது. ஒரு ஹதீஸ் நான் அடிக்கடி சொல்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக சொன்ன விஷயங்களையும் இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து பார்த்தா அது இந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கும் எதிர்கால பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். 3 விஷயத்திலே ஷிஃபா இருக்கிறது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3ஐயும் சொன்னார்கள். ஒன்று, ரத்தம் குத்தி எடுப்பது, ரத்தத்தை குத்தி எடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செய்திருக்கிறார்கள். கெட்ட ரத்தத்தை குத்தி வெளியேற்றிடுவாங்க, அது இந்த கழுத்து பகுதியிலே குத்துவார்கள் என்று ஹதீஸிலே பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலேயே சைனாவில் மட்டும் இந்த பழக்கம் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் சைனா இருக்குது இல்லையா, சைனாவில் மட்டும் இந்த பழக்கம் இருக்கிறது. கெட்ட ரத்தம் வெளியே போயிடும். அதனால ரத்தம் கொடுக்கிறது உடலுக்கு ஆரோக்கியம். ரத்தம் கொடுக்கிறதுங்கிறது உடலுக்கு ஆரோக்கியம். அது அவ்வளவு வேகத்தில் அந்த ரத்தம் ஊறிடும், கெட்ட ரத்தம்லாம் போயிடும். அது கெட்ட ரத்தத்தை நம்ம கொடுக்குறோங்கிறது இல்லை, அதை சுத்திகரித்து தான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க லேபில். என்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம்லாம் வெளியே போயிடும், நல்ல ரத்தம் ஊறிடும். அது ஒரு உடலுக்கு ஷிஃபாவை தரக்கூடியது. இன்னைக்கு டயாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். இதைத்தான் அந்த ரத்தம் குத்தி எடுப்பதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்தக்கூடிய மருத்துவ கதவைக்கிறது ஒரு கருவி, அதை வச்சு ரத்தத்தை குத்தி எடுப்பாங்க. நவீன முறையாக அது டயாலிசிஸ் என்ற கோணத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன செய்வோம்? டயாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா? இது எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் ஷிஃபா இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த ரத்தம் குத்தி எடுப்பதிலிருந்து. அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேன்ல ஷிஃபா இருக்கு. குர்ஆனும் சொல்கிறது தேன்லையும் ஷிஃபா இருக்கு. ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு வயிற்று வலிக்குது, ஃபஷ்ரி பாசல் தேனை குடிக்க கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் வந்தார், ரசூலுல்லாஹ் குறையல, தேனை குடிக்க கொடுங்க. மீண்டும் வந்தார், ரசூலுல்லாஹ் குறையல, அதிகமாயிட்டு இருக்கு, குடிக்க சொல்லுங்க. இப்படி 4 முறையும் வந்தார். 4வது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உண்மையை தான் சொன்னா, உன் சகோதரனுடைய வயறு தான் போய் சொல்லுது, போய் தேனை கொடு என்று சொன்னார்கள். அவர் கடைசியில் வந்து சொன்னார், தேனை கொடுத்தேன், வயிற்று வலி குறைந்து விட்டது. இப்போ ஒரு தடவை குடித்த உடனே ஷிஃபா ஆயிரணும்னு நினைக்கக்கூடாது. அது தொடர்ந்து என்ன செய்யணும்? செய்து கொண்டு வர வேண்டும். தேனில் ஷிஃபா இருக்கிறது. அது குர்ஆனும் சொல்லுது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் மருத்துவத்தை இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா தேனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும். அப்படிதானா? வலைத்தளத்தோடு தொடர்புடைய நமக்கு எல்லாம் அது தெரியும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பால் கரித்து விடுவது. போர்க்களத்துல எல்லாம் சஹாபிகள் வெட்டுப்பட்டு காயம் பட்டாச்சுன்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல சூடு போட்டுருவாங்க. ஏன்னா அன்னைக்கு தையல் போடக்கூடிய இந்த பழக்கம்லாம் கிடையாது. சூடு போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த ரத்தம் அப்படியே நின்று அது காஞ்சு போயிடும். நெருப்பால் கரித்து விடும் ஒரு மருத்துவ முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே சொன்னார்கள், நான் அதை என்னுடைய சமூகத்திற்கு தடை செய்திருக்கிறேன். நெருப்பால கரிக்கக்கூடிய அந்த காரியத்தை இப்பொழுது இந்த சமூகம் செய்யக்கூடாது. ஆனால் ஹதீஸுக்கு விரிவுரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், சில இக்கட்டான வேளைகளில் இந்த ட்ரீட்மெண்ட் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்து கொள்ளலாம். அதனுடைய மறுவடிவம் தான் கீமோதெரப்பி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, நெருப்பால் கரிப்பதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தது, அதை நான் தடை செய்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் முக்கியமான கட்டத்தில் அந்த மருத்துவத்தை செய்து கொள்ளலாம். அதனுடைய மறுவடிவம் கீமோதெரப்பி. இன்றைக்கு இருக்கக்கூடிய
பிளட் கேன்சர் வந்தாச்சுன்னா அது செய்ய முடியாது. அது அல்லாமல் வேற எல்லா புற்றுநோய்களும் வயிற்றுல கட்டி, வாயில கட்டி, மூளையில கட்டின்னு சொன்னா கீமோதெரப்பி கொடுத்து அதை கரைத்து விடலாம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள் என்பதை இன்னைக்கு ஒரு சகோதரர் கீமோதெரப்பியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை கொண்டு வந்து கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மருத்துவ விஷயத்தை வேண்டான்னு தடுத்தா அதுல 1000 நுட்பங்கள் இருக்கும். நான் யோசித்தேன், கீமோதெரப்பிங்கிறது இன்னைக்கு கேன்சர் வந்த எல்லோருக்குமே செய்யக்கூடிய ஒரு மருத்துவம், அப்படித்தானே இல்லையா? கீமோதெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தெரப்பி கொடுத்து சரியாயிருச்சு. அது என்னன்னு சொன்னா ரேடியேஷன் மூலமாக அந்த கட்டியை அப்படியே கரைக்கிறது. அறுத்தா என்ன ஆயிரும்? அது பரவிடும். சில வியாதி அப்படித்தான், அறுத்தா பரவிடும், கீமோதெரப்பி கொடுக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் அதை தடுத்திருக்கிறேன். அப்படின்னா இந்த கீமோதெரப்பியை விட வேறொரு மருத்துவம் அல்லாஹ் தஆலா உலகத்தில் வச்சிருக்கிறான். அதை இன்னும் இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் கீமோதெரப்பி அதுக்காக வேண்டி செய்யக்கூடாதுன்னு இல்லை, அதுதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லிட்டாங்க. இக்கட்டான ஒரு நோய்க்கு அதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்து கொள்ளலாம், இஸ்லாத்தில் சலுகை இருக்கிறது. ஏன் அதை தடுத்தார்கள் என்பதற்குரிய காரணம், முடி உதிர்ந்துடும். கீமோதெரப்பி கொடுத்தா முடி உதிர்ந்துடும். இன்னைக்கு சென்னையில் நிறைய கல்லூரி பெண்கள் நம்ம எப்படி பிளட் டொனேஷன் கொடுக்குறோமோ அது மாதிரி அவங்க ஹேர் டொனேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்களுக்கு முடி உதிர்ந்துச்சுன்னு சொன்னால் மொட்டையாக அசிங்கமாக இருக்கும். அதனால் நீளமான தங்களுடைய கூந்தலை கட் பண்ணி விக்கு செய்து இலவசமாக மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கீமோதெரப்பியினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஹேர் டொனேஷன் என்னது முடிய அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது சென்னையிலையும் கேரளாவிலையும் இன்னைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக சேவையாக பார்க்கப்படுகிறது. முடி உதிர்ந்துடும். அடுத்து இந்த கீமோதெரப்பியில் வாந்தி, தொடர்ந்து வாமிட்டு வந்துட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏன் வேண்டான்னு சொன்னால் அதில் இவ்வளோ காரணம் இருக்கும். இந்த வியாதியை பற்றி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னால இப்படி ஒரு வியாதி வரும் என்று உலகமே சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இது வேண்டாம் என்று சொன்னார்கள் சொன்னால் அது சாதாரண விஷயமா சகோதரர்களே? அப்போ சொன்னாங்க உடல் சோர்வு, இந்த கீமோதெரப்பி கொடுத்து தொடர்ந்து உடல் சோர்வு இருக்குமா, அதனால் ரசூலுல்லாஹ் இது வேண்டாம்னு சொன்னாங்க. நிறம் கருப்பாயிரும். என்ன கலரில் இருந்தாலும் கீமோதெரப்பி கொடுத்தாச்சுன்னு சொன்னால் நிறம் கருப்பாகிவிடும். அடுத்து மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. ஆண்களுக்கு விந்தணு குறைஞ்சிரும், பெண்களுக்கு கருமுட்டை குறைந்து விடும். இதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதுல ஷிஃபா இருக்கு, கீமோதெரப்பியில ஷிஃபா இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் நான் அதை தடை செய்திருக்கிறேன். அப்ப இதற்கு ஒரு மாற்று மருத்துவம் உலகத்தில் இருக்கு, இன்ஷா அல்லாஹ். அது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து பொதுவாக ஒரு ஷிஃபாவை சொன்னார்கள். அல் ஹப்பத்து சௌதா, கரிஞ்சீரகத்திலே ஷிஃபா இருக்கிறது. மரணத்தை தவிர வேற எல்லா நோய்களுக்கும் அதில் ஷிஃபா இருக்குதான். இதை உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. சும்மா மார்க்கம்னா பள்ளியில் உட்காந்து தொப்பியை வச்சுட்டு தொழுதுட்டு அப்புறம் நோன்பு ஜக்காத்துங்கிறத மட்டும் செய்துட்டு இருக்கிறது இல்லை. குர்ஆன் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறது. ஒரு சமூகம் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும், ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற அத்துணை விஷயங்களையும் சூழ்ந்திருக்கிறது இந்த மார்க்கம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான நிறைய நோய் நிவாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய ஆரோக்கியத்தை முழுமையாக்கி தந்தருள் புரிவானாக.